நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான அவதூறு வழக்கு திருச்சி நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. ஆனால் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. திருச்சி சரக டிஐஜியாக இருக்கும் வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சீமானின் தூண்டுதலின் பேரில் சிலர் சமூக வலைதளங்களில் அவதூறு செய்தி பரப்புவதாக வருண்குமார் திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கு திருச்சி நீதிமன்றத்தில் நீதிபதி விஜயா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வருண்குமார் ஆஜரானார். ஆனால் சீமான் ஆஜராகவில்லை. வழக்கை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் சீமான் தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்டதாக வருண்குமார் தரப்பு வழக்கறிஞர் முரளி கிருஷ்ணன் தெரிவித்தார். எங்கள் தரப்பு விசாரணையை நாங்கள் இன்று முன்வைத்தோம். கனிவோடு கேட்ட நீதிமன்றம் 21/5/2025 தேதி அன்று மீண்டும் வாய்தா அவர்களுடைய திரு சீமான் தரப்பு வழக்கறிஞர் விசாரணைக்காக போடப்பட்டுள்ளது. இல்லை, அவருக்கு அலுவல் பணி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க, வரலை. அவங்க தான் கடந்த முறை இந்த தேதியை கேட்டு வாங்கினாங்க. ஆனால் அந்த தேதி கொடுத்தாங்க நீதிமன்றம், அந்த இதுக்கு வரலை. அவங்க அடுத்த வாய்தா வர்றதா சொல்லியிருக்காங்க.